அறிவு, என்கிட்ட 97 கம்பெனியோட ஷேர் இருக்குது, இன்னும் 3 வாங்கிட்டேன்னா நான் சென்டூரியன். நீ கிரிக்கெட் பேட்ஸ்மேனாக இருந்து 100 ரன் அடிச்சிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஒரு முதலீட்டாளனா உண்மையில பரிதாபம் தான் வருது. உங்கள் பரிதாபத்திற்கான காரணங்களை அடியேன் அறிந்து கொள்ளலாமா? கண்டிப்பாக. ஒரு கம்பெனி சம்பந்தப்பட்ட தகவல்களை சேகரித்து ஆய்வு செஞ்ச பிறகு தான் அதன் பங்குகளில் முதலீடு செய்யணும். இது முதல் படி. அடுத்த படி என்ன? அந்த கம்பெனிகளின் நிதி நிலைமை, வளர்ச்சி, நடவடிக்கைகள் ஆகியவற்றை தொடர்ந்து கவனிச்சுட்டு வரணும். அவற்றின் அடிப்படையில் பங்குகளை வச்சிருக்கிறதா இல்லை விற்கிறதாங்கிற முடிவை எடுக்கணும். இவ்வளவு ஹோம்ஒர்க் செய்வதற்கான நேரத்தை நீ ஒதுக்கணும். இல்லைன்னா உன் பங்குகளில் ஏற்படும் விலை மாற்றங்களை உன்னால் புரிஞ்சிக்க முடியாது. உன் போர்ட்ஃபோலியோவும் லாபத்தை தராது. எனக்கு நேரம் இல்லாததுனால நிலவரம் அப்படித்தான் இருக்குது. கம்பெனிகளின் எண்ணிக்கையை 60 குறைச்சிடவா? 20லிருந்து 30 நல்ல கம்பெனிகளில் முதலீடு செஞ்சு அவைகளை நீ கவனமாக கண்காணித்தாலே உன் செல்வம் வளரும்.